ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர்வான கச்சாயம் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஸ்வீட். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் ஆஃப் சுகர் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லானத்தையும் முதல்லையே கொட்டலை, கொஞ்சமாக வந்து கடைசியில் ஒரு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லா மாவையும் உள்ள பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, இது கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு சேர்க்காமலும் செய்யலாம். இதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகரும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக அரை கிலோ மைதா மாவு, ஒரு 100 கிராம் அரிசி மாவு, சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. அது கூட ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ இதை ஃபுல்லான்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ வர மாவாக இருக்கிறப்பவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வர மாவுலேயே முதல்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி நாங்கள் மங்களய நோம்பி கும்பிட்றதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்வீட். நீங்கள் எப்போவும் மங்களய நோம்பி கும்பிட்றதுக்காக என்ன ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரமாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சதுரி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பூவையும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவும் வடையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு மாவை வந்து நம்ம பிறஞ்சி இப்போ எடுத்துக்கலாங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டியல் சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி குழஞ்சி போகாமல் தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கலக்கி முடித்தாச்சு. ஸோ மாவு ரெடி. இனி வந்து பக்கத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கோல்டு வின்னர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் அப்படியே ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு பாருங்கள் எந்த பக்குவத்தில் இருக்குன்னு. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசுன்னு நல்லா வரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்குவம் இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வடையில் வந்து நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ இது நல்லா 2 பக்கம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் இதில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். மைதா மாவு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒரு தப்பும் இல்லைங்க. அதுவும் இந்த நோம்பி அப்படின்னா நான் கண்டிப்பாக மைதா மாவு கச்சாயம் தான் போடுவோம். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன மாதிரி நீங்கள் வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கச்சாயம் ரெடி. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர்வான கச்சாயம் ரெடி ஆகிடுங்க. ஸோ நல்லா புசுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 பக்கம் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ எடுத்து வச்சாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக உள்ள அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.